ஹாய் வாங்க சண்டே சமையல் பார்க்கலாம். நம்ம வீட்ல இன்னைக்கு மட்டனுங்க. நீங்கலாம் என்ன செஞ்சீங்க? எப்படியோ நான்வெஜ் இல்லாம சண்டே போகாது. சண்டே இல்லாம நான்வெஜ்ஜும் கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு பைண்டிங்ல பிரிக்க முடியாதவங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மட்டன் கிளீன் பண்ற ப்ராசஸ் தாங்க. அதுதாங்க பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அது ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க நான்வெஜ்ஜ ரொம்ப டீப்பா கிளீன் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த டேஸ்ட் போயிடும் அப்படின்னுவாங்க. ஆனா, எனக்கு அதெல்லாம் பெருசா நான் காதுல வாங்க மாட்டேன். ஏன்னா, எனக்கு கிளீனா இருக்கணும். பாப்பாக்கு குடுக்கறதுனால நல்லா கிளீன் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி. அ அது கிளீனா இருக்கணும். அவ்வளோதாங்க. சரி நான் எப்பவுமே குக்கர்ல தாங்க வைப்பேன். அ விசில் விட்டுட்டும் ஆரம்பிச்சுட்டாங்க பசிக்குதுன்ட்டு. வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படிதான் பசி எடுக்குமே தெரியாது. அவங்க ஒரு பக்கம் வந்து நின்னுட்டுருப்பாங்க, தட்டு எடுத்துட்டு. சரி நம்ம குக்கர வச்சு எண்ணெய ஊத்தி மசாலாலாம் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி மறுபடியும் ஒரு சேட்டை. இந்த பசங்க நம்ம கிச்சனுக்குள்ள போனா தாங்க வருவாங்க. மத்தபடி நம்ம மத்த நேரத்துல நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம். இவங்கள சமாளிச்சுட்டு எப்படிதான் நீங்கலாம் குக் பண்றீங்க? ம். இப்பதாங்க தெரியுது எங்க அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. ஐயோ கடவுளே! நாங்கலாம் அப்படிதான் இருந்தோமோ! அப்படின்னு யோசிக்க தோணும். உங்களுக்கு இந்த மாரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? எனக்கு டெய்லி டெய்லி நடக்குங்க. ஆனா ஜாலியா தான் இருக்கும். சரி வாங்க நம்ம வதக்கு வதக்குன்னு வதக்கி, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதாங்க ஃபர்ஸ்ட்டு மெயினே ப்ராசஸே. அது எந்த அளவுக்கு வதங்குதோ, அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. ஸோ அது வதங்குனதுக்கப்புறம் லைட்டா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். நம்ம தக்காளி. ஸோ அதனால லைட்டா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா? அந்த மாரி நல்லா வந்ததுக்கப்புறம், நம்ம தலைவரான மட்டன எடுத்து அப்படியே அதில போட்டு ஜாயின் பண்ணி கலர் கலர்ன்னு கலரணுங்க. ஆ அச்சச்சச்சா! இவங்க வேற. ம். மட்டன எடுத்து போட்டு நல்லா கலரி, அதுக்கப்புறம் தாங்க மசாலா போடணும். எப்பவுமே நான் மட்டன போட்டு மட்டன் கிடையாது. எந்த ஒரு நான்வெஜ்ஜா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மெயின் டிஷ் என்னவோ, அத எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் மசாலா போடுவேன். ஏன்னா, அப்பதான் அந்த மசாலா வந்து நம்ம போடுற மெயின் டிஷ்ல அது வந்து போய் அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட் குடுக்கும். அப்டின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஸோ, அதனால நான் அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ, இதுக்கப்புறம் தான் மசாலா போடுவேன். மசாலா, மசாலா அப்டின்றாங்களே! அப்டி என்ன மசாலா? அப்டியெல்லாம் எந்த மசாலாவும் கிடையாதுங்க. சும்மா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு அவ்வளோதாங்க போடுவேன். அதுக்கு மேல நான் எதையுமே ஆட் பண்ண மாட்டேங்க. இந்த குழம்ப எல்லாத்தையும் போட்டு கெடுக்கிற விஷயத்த நான் பண்ணவே மாட்டேங்க. இதுவே நல்லா சிம்பிளா டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இத பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா முடிஞ்சிரும். ஆ ஸோ பார்த்தீங்களா? நல்லா பைண்ட் ஆகி, நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், நான் ஆக்சுவலி கரம் மசாலாவ காட்ட மறந்துட்டேன். அது காலியாயிடுச்சு. கொட்டிட்டேன். மொத்தத்தையும் கொட்டிட்டேன். கொஞ்சம் தான் கொட்டுனேன். ஸோ நம்ம தண்ணி குழம்பு வைக்க போறோம். தண்ணி நல்லா தாராளமா ஊத்தி ஏன்னா, நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு வச்சு கொஞ்சோண்டு மீறும். அத நல்லா சூடு பண்ணி, மதியம் மதியம் வச்சத நைட்டுக்கு நல்லா சூடு பண்ணி தோசை ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதோ நம்ம டெஸ்டிங் ப்ராசஸ் வந்தாச்சு. உப்பு, காரம் பாக்க. ஆள பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆள வச்சிருக்கேன் எங்க வீட்ல. ம். அப்ரூவ் ஆயிடுச்சா? போட்டுச்சுங்க. விசில் போட்டாச்சு. ஒரு 6, 7 விசில் விட்டேங்க. ஏன்னா போன்லெஸ்ஸு. ஸோ, அதனால எனக்கு சீக்கிரம் வெந்துரும். நீங்க எத்தன விசில் விடுறீங்களோ விடுங்க. அந்த கேப்ல தூங்க வச்சாச்சு. விசில் வந்தாச்சு. நல்லா விசில் வந்ததும் தம் இறக்கி, நல்லா சும்மா அப்படியே வீடே கம கமன்னு மணக்கிற மாரி வாசனைங்க. நல்லா டேஸ்ட்டா தான் இருந்தது. ஏன் பொய் சொல்லலாம். நிஜமாலுமே வாசனை சூப்பரா இருந்தது. ஆனா, நம்ப கொண்டு போய் வச்சு சாப்பாடு பரிமாறி நம்ப ஆசாசியா போடுவோம். ஆனா, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாமோ? எதுக்கும்மா இவ்ளோ காரத்த போட்டு வச்சிருக்க? எதுக்கும்மா இவ்ளோ கம்மியா வச்சிருக்க காரம்?" அப்படின்னு புஸ்ஸுன்னு ஆக்கிடுவாங்க. ஆசாசியா சமைச்சு நம்ம பல்பு வாங்குறது தாங்க மிச்சம். ஓகேங்க. கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இதோ நீங்களே பாருங்க. கறி எவ்ளோ சூப்பரா பஞ்சு மாரி வந்திருக்கு. செம்மையா இருந்துச்சுங்க. நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.